Hi students, today we will see the chemical bonding unit 13 continuation. Oxidation reaction in daily life. நம்ம oxidation reaction daily lifeல எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணுறோம். In nature, the oxygen present in atmospheric air oxidize many things starting from metals to living tissues. நம்ம நேச்சரில் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்குது, அட்மாஸ்பியரில் ஏரில் ஆக்சிஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. அது நிறைய திங்ஸை வந்து ஆக்சிடைஸ் பண்ணுது. எது எதெல்லாம் மெட்டல்லேருந்து லிவிங் டிஷ்யூஸ் வரைக்குமே வந்து ஆக்சிடைஸ் ஆகுது. த ஷைனிங் சர்ஃபேஸ் ஆஃப் மெட்டல் tarnish due to the formation of respective metal oxides on their surface. This is called corrosion. இப்போ மெட்டலுடைய சர்ஃபேஸு பலன்னு இருக்கக்கூடியது என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது, அதோடைய ரெஸ்பெக்டிவ் மெட்டல் ஆக்சைட்ஸ் அதில் என்னாவது ஆக்சிஜன் வந்து ரியாக்ஷன் நடக்கிறதுனால கொரேஷன் வந்து ஏற்படுது. அதனால் வந்து மெட்டல் ஆக்சைட்ஸை ஃபார்ம் பண்ணுது. The freshly cut surface of vegetables and fruits turn brown after some time because of the oxidation of compounds present in them. நம்ம ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள்ஸோ இல்லை ஃப்ரூட்ஸோ கட் பண்ணி வச்சோன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அது ப்ரௌனாக மாறிடுது. எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா அதில் என்னது ஆக்சிடேஷன் காம்பவுண்ட்ஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கிறதுனால. The oxidation reaction in food materials that were left open for a long period is responsible for spoiling of food. This is called rancidity. நம்ம ஃபுட்டை வந்து ஓப்பன்லேயே வச்சுருந்தோன்னா என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்கும், ஒரு சர்டைன் லாங் பீரியடுக்கு அப்புறம் அந்த ஃபுட்டு வந்து வேஸ்ட் ஆகிடும். அப்போ இது மாதிரி வேஸ்ட் ஆகுது என்ன ஆகுதுன்னா ஃபுட்டு ஆக்சிடைஸ் ஆகுது. அதனால் ஃபுட்டு ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடுது. இந்த ப்ராசஸ் என்னன்னு சொல்கிறோம், ரான்சிடிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம மழை டைமில் பார்த்தோன்னாக்கா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆயில், கோகனட் ஆயில் இருக்குதுல்ல, அது என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்கும், ஒரு மாதிரி ஸ்மெல் வர்றதுக்கு ஆரம்பிக்கும். அதுவும் பிகாஸ் ஆஃப் த ஆக்சிடேஷனால தான் வந்து இது நடக்குது. நெக்ஸ்ட் ஆக்சிடேஷன் நம்பர். Oxidation number of an element is defined as the total number of electrons that an atom either gain or loss in order to form a chemical bond with another atom. Oxidation number அப்படின்றது எது டிஃபைன் பண்ணுறோம், ஒரு எலமெண்ட்டில் ஒன்று டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரானு எவ்வளோத்துல வந்து ஒன்று அது கெயின் பண்ணலாம், இல்லைனா அனதர் ஒரு ஆட்டம்க்கு லாஸ் பண்ணக்கூடியதை ஆக்சிடேஷன் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சிடேஷன் நம்பர் இஸ் ஆல்சோ கால்டு ஆக்சிடேஷன் ஸ்டேட். இந்த ஆக்சிடேஷன் நம்பரை என்னன்னு சொல்கிறோம், ஆக்சிடேஷன் ஸ்டேட்னு சொல்கிறோம். இஃப் த ஆக்சிடேஷன் நம்பர் இஸ் பாசிட்டிவ் தென் இட் மீன்ஸ் தட் த ஆட்டம் லாஸ் எலக்ட்ரான். இப்போ ஆக்சிடேஷன் நம்பரு பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னாக்கா அந்த ஆட்டம் என்ன பண்ணியிருக்குது, எலக்ட்ரானை லாஸ் பண்ணியிருக்குது. அண்ட் இஃப் இட் இஸ் நெகட்டிவ், இதுவே ஆக்சிடேஷன் நம்பரு நெகட்டிவாக இருந்தது அப்படின்னாக்கா அந்த எலமெண்ட்டு எலக்ட்ரானை என்ன பண்ணியிருக்குது, கெயின் பண்ணியிருக்குது. இஃப் இட் இஸ் ஜீரோ, ஆக்சிடேஷன் நம்பரு ஜீரோவாக இருந்தது அப்படின்னாக்கா அந்த ஆட்டமை என்ன பண்ணலை, எலக்ட்ரானை கெயின் பண்ணவும் இல்லை, எலக்ட்ரானை லாஸ் பண்ணவும் இல்லை. இஃப் இட் இஸ் ஜீரோ then the atom neither gains nor loss electrons. The sum of oxidation number of all the atom is the formula for a neutral compound is 0. இப்போ எல்லா ஆட்டம்லேயும் ஃபார்முலாவில் நியூட்ரல் காம்பவுண்டில் ஆக்சிடேஷன் நம்பர் எப்படி தான் இருக்குது, ஜீரோவாக தான் இருக்குது. த சம் ஆஃப் ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் அன் அயன் இஸ் த சேம் as the charge on that அயன். அப்போ எவ்வளோ ஆக்சிடேஷன் நம்பர் இருக்குதோ அதோடைய அந்த அயனுடைய சார்ஜும் என்ன தான், அதே சேம் தான். நெகட்டிவ் ஆக்சிடேஷன் நம்பர் இன் எ காம்பவுண்ட் ஆஃப் டூ அன்லைக் ஆட்டம் இஸ் அசைன் டு த மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம். நெகட்டிவ் ஆக்சிடேஷன் நம்பரு ரெண்டு காம்பவுண்டு, ரெண்டு ஒரே மாதிரி இருக்கக்கூடிய காம்பவுண்டு மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டமாக இருக்கும். More to know, electronegativity is the tendency of an atom in a molecule to attract towards itself the shared pair of electron. Electronegativity அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மாலிகுல்குள்ளவே என்ன பண்ணுது, ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை அட்ராக்ட் பண்ணக்கூடியது தான் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறேன். எக்ஸாம்பிள், ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் கே பொட்டாசியம் அண்ட் பிஆர் புரோமின் இன் கேபிஆர் இஸ். இப்போ பொட்டாசியத்துக்கு ஆக்சிடேஷன் நம்பர் அப்படின்னு பார்த்தோன்னா +1, புரோமின்க்கு பார்த்தோன்னா -1. ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் என் இன் NH3 மாலிகுல், NH3 மாலிகுலில் நைட்ரஜனுக்கு ஆக்சிடேஷன் பார்த்தோன்னாக்கா என்னது, -3. ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் பார்த்தோன்னாக்கா எவ்வளோ, +1 எக்ஸப்ட் ஹைட்ரைடை தவிர
மற்ற எல்லாத்துலேயுமே ஆக்சிடேஷன் நம்பரு +1. ஆக்சிடேஷன் நம்பர் ஆக்சிஜனுக்கு எல்லா கேசஸ்லையும் பார்த்தோம்னாக்கா என்னது -2. ப்ராப்ளம்ஸ் ஆன் டிட்டர்மினேஷன் ஆஃப் ஆக்சிடேஷன் நம்பர். ON அப்படின்றது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் நியூட்ரல் மாலிகுல் இஸ் ஆல்வேஸ் 0. ON ஆக்சிடேஷன் நம்பர் நியூட்ரல் மாலிகுலுக்கு எப்பயுமே எப்படி தான் இருக்குது? 0வா தான் இருக்குது. இல்லுஸ்ட்ரேஷன் 1. ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் இன் H2O. Let us take ON அப்படின்றது ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் Hக்கு என்னன்னு தெரியும் நம்மளுக்கு? +1. ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் ஓக்கு என்னன்னு தெரியும்? -2. அப்போ He2O எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது? 2 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ 2 × +1 2 × +1. அதுக்கப்புறம் ஆக்சிஜன் எத்தனை இருக்குது? 1 இருக்குது. 1 × -2 = 0. அப்போ 2 × +1 +2. அப்போ 1 × -2 -2. அப்போ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோன்னா 0 வரும். thus oxidation number of hydrogen is +1 and oxidation number of oxygen is -2. oxidation number hydrogenக்கு +1, oxygenக்கு -2. illustration 2. oxidation number of sulfur in H2SO4. இப்போ let oxidation number of SB X. எனக்கு நம்ம சல்ஃபருக்கு ஆக்சிடேஷன் நம்பர் தெரியாது, அதனால எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அண்ட் we know ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜனுக்கு என்னன்னு தெரியும்? +1ன்னு தெரியும். ஆக்சிஜனுக்கு -2ன்னு தெரியும். இப்போ H2SO4 ஓகேவா? H2SO4 ஹைட்ரஜனுக்கு என்னன்னு தெரியும்? 2ன்னு தெரியும். ஸோ என்ன வரும்? 2 × 2 ஹைட்ரஜன். ஸோ 2 ஹைட்ரஜனுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் 1, ஸோ +1. ப்ளஸ் சல்ஃபருக்கு தெரியாது, அதனால எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். ப்ளஸ் ஆக்சிஜனுக்கு பார்த்தோன்னா எவ்வளோ? 4 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ 4 × ஆக்சிஜனுக்கு ஒரு ஆக்சிஜனுக்கு -2, ஸோ -2 = 0. இப்போ 2 × 1 +2 எக்ஸு இப்போ 4 × -2 4 2s are 8, ஸோ -8 = 0. இப்போ 2வையும் 8ஐயும் மைனஸ் பண்ணோம்னாக்கா என்ன வரும்? x அப்போ 8ஐயும் 2வையும் மைனஸ் பண்ணிட்டா என்ன வரும்? -6 = 0. நம்மளுக்கு x மட்டும் வேணும். ஸோ எவ்வளோ வரும்? x = 6. அப்போ சல்ஃபருக்கு எவ்வளோ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு? +6. illustration 3. oxidation number of Cr in K2Cr2O7. let oxidation number of CrB. Crக்கு தான் கண்டுபிடிக்க போகிறோம், அதனால என்னன்னு எடுத்துக்கிறோம்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். we know that oxidation number பொட்டாசியம்க்கு K எவ்வளோ தெரியும்? 1ன்னு தெரியும். ஆக்சிஜனுக்கு -2 அப்படின்னு தெரியும். அப்போ பொட்டாசியம் எத்தனை பொட்டாசியம் இருக்குது? 2 × +1. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா குரோமியம்க்கு தெரியாது, எத்தனை குரோமியம் இருக்குது? 2 குரோமியம் இருக்குது. +2 × X. நெக்ஸ்ட் ஆக்சிஜன் பார்த்தோன்னா எத்தனை ஆக்சிஜன் இருக்குது? 7 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ 7 × ஆக்சிஜனுக்கு 2 -2 = 0. அப்போ 2 × 1 +2, 2 × X +2x, 7 2s are 14, ஸோ -14 = 0. அப்போ 2x = 2x +14 +2 மைனஸ் பண்ணோன்னா எவ்வளோ வரும்? -12 = 0. அப்போ எனக்கு என்ன மட்டும்தான் வேணும்? எக்ஸ் மட்டும்தான் வேணும். அதனால நான் என்ன பண்ணுறேன்? 2xஐ மட்டும் இந்த சைடு வச்சின்னு மீதியே 12 அந்தாண்ட சைடு எடுத்துன்னு போகிறேன். -12 என்னவா மாறிடும்? +12 மாறிடும். எனக்கு எக்ஸ் மட்டும்தான் வேணும். ஸோ x = என்ன வரும்? 12/2. அப்போ கேன்சல் பண்ணனாக்கா எவ்வளோ வரும்? 6. என்ன 6? +6. x = +6. therefore oxidation number chromium க்கு எவ்வளோ? +6. illustration 4. oxidation number of Fe in FeSO4. let oxidation number of Fe be x. ஏன்னா Feக்கு தான் கண்டுபிடிக்க போகிறோம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். we know oxidation number சல்ஃபருக்கு எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? நம்ம +6ன்னு கண்டுபிடிச்சோம். ஆக்சிஜனுக்கு -2 அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ என்ன பண்ண போகிற?
எக்ஸ் எஃப்இ எதுக்கு கண்டுபிடிக்க போகிறோம்? எஃப்இ SO4 ஓகேவா? எஃப்இ SO4 எஃப்இக்கு கண்டுபிடிக்கிறதுனால எஃப்இ ஒன்று தான் இருக்குது. ஸோ எக்ஸு ப்ளஸ் எஸ் எவ்வளோ இருக்குது? 1 இருக்குது. 1 இன்ட்டு ஆக்சிடேஷன் நம்பர் சல்ஃபருக்கு எவ்வளோ? 6. ஸோ ப்ளஸ் 6 ப்ளஸ்ஸு எத்தனை ஆக்சிஜன் இருக்குது? 4 ஆக்சிஜன். ஸோ 4 இன்ட்டு ஆக்சிஜனுக்கு -2 -2 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸு ப்ளஸ்ஸு 6 4 2s are 8 -8 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ என்ன வரும்? எக்ஸு 8 - 6 என்ன வரும்? -2 இஸ் ஈக்குவல் டு 0. எனக்கு எக்ஸ் மட்டும் வேணும். அதனால என்ன பண்ணுறேன்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2 அந்தாண்ட போச்சுன்னா என்ன ஆகும்? +2. தேர்ஃபோர் அயனுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் எவ்வளோ? +2. நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் பாருங்க. ஃபைண்ட் த ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் M in KMnO4. இது நீ கண்டுபிடி. பொட்டாசியமுக்கு நம்மளுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு 1ன்னு தெரியும், ஆக்சிஜனுக்கு 2ன்னு தெரியும். அதை வச்சு Mnக்கு எவ்வளோ வருது அப்படின்றத கண்டுபிடிங்க. நெக்ஸ்ட் ஃபைண்ட் த ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் Cr in Na2Cr2O7. குரோமியம்க்கு கண்டுபிடிக்கணும். சோடியம்க்கு நம்மளுக்கு +1ன்னு தெரியும், ஆக்சிஜனுக்கு +2 அப்படின்னு தெரியும். ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கண்டுபிடிங்க. நெக்ஸ்ட் ஃபைண்ட் த ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் Cu in CuSO4. காப்பருக்கு கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு சல்ஃபருக்கு +6ன்னு தெரியும், ஆக்சிஜனுக்கு -2 அப்படின்றது தெரியும். அதை வச்சு காப்பருக்கு கண்டுபிடிச்சிடலாம். ஃபைண்ட் த ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் Fe in FeO. இப்போ ஆக்சிஜனுக்கு நம்மளுக்கு எவ்வளோ தெரியும்? -2 அப்படின்றது தெரியும். அப்போ Feக்கு கண்டுபிடிச்சோன்னா என்ன வரும்? +2 வந்துடும். ஒன்றுமே இல்லை. இப்போ இது ரொம்ப சிம்பிள். Feக்கு பார்த்தோன்னாக்கா Feக்கு என்ன வரும்? Feயை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் ஆக்சிஜன் எத்தனை இருக்குது? 1. ஸோ 1 இன்ட்டு -2 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸு 1 2 சார் 1 2 is 2. ஸோ -2 இஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸ் தான் எனக்கு வேணும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? -2 அந்தாண்ட போச்சுன்னா +2. அப்போ Feக்கு லாஸ்ட் ஒன்னுக்கு என்ன ஆன்சர் வரும்? +2 வரும். இதே மெத்தடில் மீதி 3த்துக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். Okay, thank you students. We will see in the next class.